செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜனவரி 31 வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலை ஜனவரி 31ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கில் இவருக்கு எதிராக அமலாக்கத்துறையின் சார்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் குற்றப்பத்திரிகை 3000 பக்கங்களுக்கு சுமார் 3000 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்த நிலையில் தொடர்ந்து அவருடைய நீதிமன்ற காவலில் இருந்து வந்தார். அவருடைய நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலமாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலை வருகிற ஜனவரி 31ஆம் தேதி வரை நீட்டித்து அல்லி உத்தரவிட்டார். இதன் மூலமாக 17வது முறையாக அவருடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.